நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆனி மாதம் வாழ வைப்பால் வாராகி. இந்த ஆனி மாதம் என்ன நடக்க போகுது சார்? மெயினாக குருவோடு சுக்கிரன் நினைவு. இந்த ஆனி மாதம் முழுவதுமே 30 நாளும் ஆரம்பத்திலேருந்து கடைசி நாள் வரையிலுமே கூட கடகராசியில் இருக்கக்கூடிய குரு அவரோட சுக்கிரன் இணைவு. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய பொருளாதார வீழ்ச்சிகள் வந்திருக்கு, பண கஷ்டங்கள் வந்திருக்கு, தினந்தோறும் ஒரு செலவு வருது, ரொம்ப கோபம் ஆத்திரமாக வருது, ஒன்றுமே பண்ண முடியல சாமி, வீட்டில் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, தினந்தோறும் தினம் ஒரு செலவு, ஒரு எக்ஸ்பென்சஸ் க்ரியேட் ஆகுது, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியல, ஒரு கமிட்மெண்ட் போயிருக்கோம், ஒரு இடம் வாங்கணும்னு நம்ம காசு கொடுத்துருக்கோம், பாதிலே நிற்குது, ஒரு வீடு கட்டுறோம் பாதிலே நிற்குது, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்கோம் அப்படியே ஒரு பாதிலே நிற்குது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுது. இதுலேருந்து பைசா வந்துடும், இது எடுத்த உடனே கட்டல, ஒரு நம்பிக்கையாக இருந்த சமயம் அந்த இடம் இன்னும் டெவலப் ஆகலை, அந்த வர வேண்டிய பைசா நாம் நினச்சா மாதிரி வரலை, பாதி தான் வருது, கால்வாசி தான் வருது, நம்ம இதை க்ளோஸ் பண்ண முடியாது. இப்படி பண தேவைகள், பண பற்றாக்குறைகள், உங்களுடைய ஒவ்வொரு கனவும், அது கனவாக இருக்கலாம், ட்ரீம்ஸாக இருக்கலாம், மெயினாக உங்கள் ரெகுலர் லைஃப் இதை செஞ்சால் தான் நம்ம அடுத்து மூவ் பண்ண முடியும். அன்றாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் இருக்குமேயானால் அந்த பண கஷ்டம் தீர்வதற்கான காம்பினேஷன் கிரக அமைப்பு இந்த மாதம் இருக்குது. அப்போ இந்த பணங்காசு உங்களுக்கு வருவதற்கு என்ன பரிகாரம், என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் வேலை செய்கிற இடங்களில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்களாக இருக்கலாம், மெயினாக நேம் ரிலேட்டடாக இந்த பேர் புகழுக்கு பங்கம் விளைவிப்பது, வேலை செய்கிற இடத்துல நேம் கெட்டு போகிறது, அல்லது எதிரிகள் உருவாகிறது, அல்லது உங்களை வேணும்னே ஒரு இன்சல்ட் பண்ணி கார்னர் பண்ணி வெளியே தள்ளுறது. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் எப்படி தப்பிக்கிறது, இதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இல்லை இது ஏதேனும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பயம், அல்லது அங்கே ஏதேனும் டிரான்சாக்ஷனில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, இல்லை டிரான்சாக்ஷனில் ஒரு தவறான டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரு கொஞ்சம் கையாடல்கள் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அடுத்தவங்க செய்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, இல்லை நீங்களே செஞ்சுருக்கீங்க, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறீங்க, இதுக்கு என்ன வழி, திரும்பவும் அதே கம்பெனியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ண முடியுமா, ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்க, திருப்பி அங்கே பேப்பர் பீரியடில் இருக்கீங்க, அனௌன்ஸ்மெண்ட் பீரியடில் இருக்கீங்க, அப்போ நம்ம திருப்பி அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா, திருப்பி இல்லைன்னா தைரியமாக அதை விட்டு வெளியில் வேறு வேலை தேடலாமா? இப்போ கூட ஒரு அம்மா இப்போ ஷூட்டிங் வரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, நான் ஒரு மேரேஜுக்காக எனக்கும் இன்னொருத்தருக்கும் மேரேஜுக்காக தயார் பண்ணி வச்சுருந்தோம், சரி நானும் பல கஷ்டங்களில் இருக்கேன், கமிட்மெண்ட்டில் இருக்கேன், அவங்களும் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, இந்த நேரம் பார்த்து எனக்கும் வேலை போச்சு, அவருக்கும் வேலை போச்சு, இப்போ நாங்கள் மேரேஜையே தள்ளி போடுறோம் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இது 2 பேருக்குமே செகண்ட் மேரேஜஸ். இந்த அம்மாவுக்கு இது 3வது கல்யாணம், அவருக்கு அது செகண்ட் மேரேஜ். அப்போது இந்த மாதிரி பண பற்றாக்குறைகள், பண தேவைகள், திடீர்னு ஏற்படக்கூடிய கால கஷ்டங்கள், எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய கால கஷ்டங்கள், இப்போ இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி, இதுக்கு என்ன வழி? அதே போல் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பசங்க அடங்க மாட்டேறாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நான் படிப்பேன்றது, அதுக்கு அவங்க அம்மாலாம் சப்போர்ட் பண்ணுறது, இல்லைன்னா அவங்க பாட்டியெல்லாம் தூண்ட விட்டுறது, படிக்க வைக்கிற பசங்களாம் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லைன்றது, அப்படின்லாம் பெயரை கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, எப்படியாவது உங்களை அந்த குடும்பத்தில் டவுன் பண்ணணும், டாமினேட் பண்ணணும், அப்படின்னு அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களே பசங்க, அது உள்ள கஷ்ட நஷ்டம் நமக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். பாருங்கள், ரிஷபராசி என்பர்களே,
ஆனி மாதம் ராசிநாதன் சுக்கிர பகவான் சந்திரனுடைய வீட்டில், அதுவும் உச்சம் பெற்ற குரு பகவானோடு அமைந்திருக்கிறார். சார், குருவும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். ஏன்னா இவர் தேவகுரு, அவர் அசுர குரு. இருப்பது கூட பகை வீட்டில். ரெண்டாவது ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்திற்கு குரு பகவான் அசுபராக வருகிறார். 8ஆம் அதிபதி 8, 11க்கு உடையவர் அசுபராக வருகிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் பேட் காம்பினேஷனாக இருந்தார் ரிஷபத்தை பொறுத்தவரையில். ஆனால் இதுதான் உங்களுக்கு நல்ல முறையில் வேலை செய்ய போகுது. இந்த குரு சுக்கிரன் காம்பினேஷன் தான் உங்களுக்கு நல்ல முறையில் சப்போர்ட் பண்ண போகுது. அப்போ இந்த ஆனி மாதம் ரிஷபராசிக்கு வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போகுது. சார், யாரெல்லாம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை மனசில் வச்சு ஒரு ஃப்யூச்சர் பிளான் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு சின்ன சின்ன அட்வைஸ் தேவை, அவ்வளோதான் விஷயம். ஆஸ் பர் உங்கள் பர்த் சார்ட்டிங்க பார்ட்னர்ஷிப்பில் இருக்கலாம், நேராக நீங்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம். இப்போ கூட கடந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன பசங்க ஒரு 30 வயசு 32 வயசு, பிலோ 40 இல்லை பிலோ 33 அப்படி வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டேஜில் பிலோ 30 இருக்கக்கூடிய பசங்க அவங்கெல்லாம் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சு பண்ணுறது, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அவங்க ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அந்த பசங்க அவ்வளோ கண்ணும் கருத்தமாக பண்ணுறாங்க. சின்ன சின்ன பசங்களாக இருக்காங்க, ஆனால் அவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க ரிஷபராசியில் இன்ஜினியரிங் ஒர்க்கு. அப்போது இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் ரிஷபராசின்னு சொல்லிட்டாலே அவர்கள் பொறுப்பானவர்கள், ரெஸ்பான்சிபிள் பர்சன். சார், ரிஷபராசி ரிஷப லக்னம் கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுக்கலாம், ஜாதகமே பார்க்க வேணாம், அவ்வளோ பொறுப்பாக நடந்துப்பாங்க ரிஷபராசி ரிஷப லக்னம். ஏன்னா கிருத்திகை இருக்குது, சூரியன் அங்கே இணைவு ஏற்படுவது, ரோகிணி சந்திரன் இணைவு, மிருகசீரிஷம் செவ்வாயுடைய இணைவு. அப்போது நிச்சயமாக ரிஷபராசியோ ரிஷப லக்னமோ அங்கே இருந்துட்டா நம்பிக்கையாக நம்ம அவங்கள பொண்ணை கட்டலாம், இல்லை பிள்ளைய கொடுக்கலாம். அப்போ அந்தளவுக்கு நம்பிக்கை உடைய ரிஷபராசி நேயர்களே, மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். சாரி, எனக்கு பற்றாக்குறையாக இருக்குது, போகிறல, எனக்கு ஆர்டர் இருக்குது, என்னால் கெப்பாசிட்டி இருக்குது, பட் என்னால் செய்ய முடியல. ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ஓனர் சொல்கிறாங்க 24/7 மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நம்ம என்ன தம் பண்ண முடியுமோ நம்ம கொடுத்தாச்சு. 24/7 மிஷின் ஓடிட்டே இருக்கும். நடுவில் ஏதாவது கரண்ட் ஆஃப் ஆனால் தான் மிஷின் நிற்கும், இல்லைனா 24/7 மிஷின் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சார், இவ்வளோ தான் கெப்பாசிட்டி. இப்போ இதுக்கு மேலே நான் ஆர்டர் இருக்குது செய்யணும்னா ஒன்று இடம் பெருசாக வேணும், இல்லைனா புதுசாக மிஷின் வாங்கணும், அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த நிலையில் எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ லோன் போய்கிட்டு இருக்குது அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபண்டு டிமாண்டு, பண பற்றாக்குறைகள், ஆர்டர் பற்றாக்குறைகள், மெயினாக பண தேவைகளில் கஷ்டப்படக்கூடிய ரிஷப ராசி அன்பர்களே. அப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், அல்லது விவசாய பெருமக்களாக இருக்கலாம். ஃப்ரூட்ஸு, தானியங்கள், உணவு தானியங்கள், வெஜிடபிள்ஸு, இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, எல்லாம் விவசாயம் எடுத்து பண்ணக்கூடியவங்க, மசாலா ஐட்டம் பண்ணக்கூடியவங்க. அப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான தொழில், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம், மெயினாக ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸ், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம். அதே போல் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க, இன்ஜினியர்ஸு, இபி செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸை ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், மெயினாக ப்ரைவேட் ஜாபு, கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெயினாக இன்ஜினியர்ஸாக இருக்கக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் அரசியல் நண்பர்கள், இவங்க எல்லாருக்குமே ரிஷபராசியாக இருப்பார்களே. ஆனால் பண தேவைகள் குறையும்.
பற்றாக்குறை குறையும், பண வருமானம் அதிகரிக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், நன்மைகள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, அப்போ உங்களுக்கு எது கஷ்டமாக இருக்குது? எனக்கு இதுதான் சாமி கடன் தான் சாமி கஷ்டமாக இருக்குது, எனக்கு பணம் தான் சாமி வரமாட்டேங்குது, ஆர்டர் இருக்குது. அப்போ உங்களுக்கு எது கஷ்டமாக உள்ளதோ அந்த கஷ்டங்கள் தீரும். அப்போ இன்னும் கூட நல்லா ப்ரீஃபாக பார்க்கணும், நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். இது நான் என்ன செய்யணும் சாமி, என்ன செஞ்சால் என்னுடைய கஷ்டம் தீரும், நான் என்ன மாதிரி இன்னும் ஆக்டிவேட் ஆகணும், என்ன கீ கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட தெளிவாக பார்க்க முடியும். நல்லதே நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, மெயினாக இந்த கணவன் மனைவி பிரச்சனை. இப்போது நிறைய பெண்கள் பொம்பளை பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெண் பிள்ளைகள் தான், பொம்பளை பசங்க தான் அதிகமாக ட்ரபுள் பண்ணுறாங்க, அம்மா பேச்சை கேட்குறாங்க, அங்கே அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய அம்மா நீ போய் நல்லா, நான் எப்படி எங்கள் வீட்டுக்காரோட இருக்கணும், நீ போய் உன் வீட்டுக்காரோட இருன்னு சொல்கிறது கிடையாது. சுயநலம், பொண்ணு நம்ம கூடயே இருக்கட்டும்னு நினைக்கிறது. நீங்கள் மட்டும் உங்கள் கணவரோட தம்பதியாக இருக்கிறீங்க, பொண்ணை மட்டும் ஏமா தனியாக கணவரோட இருக்க விட மாட்டீங்க? சண்டை சச்சரவு இருந்தாலும் இருக்கணும்ல, அவங்க வீட்டுக்காரங்க கூட தானே இருக்கணும். இதே நினைத்து பார்ப்பது இல்லை. அப்போ கணவன் மனைவி பிரச்சனை. இதில் நல்ல பசங்களும் இருக்காங்க, நல்ல பொம்பளை பசங்க, எனக்கு அவரு தான் வேணும்னு நிற்கக்கூடிய பொம்பளை பசங்களும் இருக்குது. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்பளை பசங்க அடம்பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, அம்மா பேச்சு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ணன் முக்கியம், தம்பி முக்கியம், அக்கா முக்கியம்னு பொண்டாட்டியை ட்ரபுள் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க. அப்போ ரெண்டு பக்கமும் பிரச்சனை இருக்குது. அப்போ எனக்கு எப்படியாவது வாழ்க்கையை சேர்த்து வைக்கணும் சாமி, நான் வாராகியை நம்பி வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே வாராகி தான், வாழ வைப்பால் வாராகி. அப்போ குறிப்பாக இந்த ஜூன் மாதத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே, ஆனது வசியமாக இருக்கலாம், வேறு தொடர்புகளாக இருக்கலாம். நல்லவர் சாமி அவர், ஆனால் எனக்கு அவர் தான் வேணும். ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 30 வயசு பொண்ணு என்கிட்ட கேட்குது, சாமி நல்லவர் சாமி, என்னை வேணான்னு சொல்லிட்டாரு, என் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு, பேசாதன்னு சொல்லிட்டாரு, எங்கள் மாமனார் ஏமா அவனுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொல்லி என் தகராறு பண்ணுறாரு, ஆனாலும் எங்கள் வீட்டுக்காரர் நல்லவர், அவர் தான் எனக்கு வேணும்னு ஒரு குழந்தை கேட்குது. அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அதற்கெல்லாம் தீர்வு உண்டு. எப்போ இந்த தீர்வு கிடைக்கும், எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ சாமி நாங்கள் சேருவோம் அப்படிங்கிற கேள்விகளோடு வருவீர்களே ஆனால், நாங்கள் புரிஞ்சிட்ட சாமி, எங்கே எப்படியாவது சேர்த்து வைக்கணும், கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, எனக்கு அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு என் பொண்டாட்டி எனக்கு வந்துடணும். பிரிந்த உறவுகள், அது காதலாக இருக்கலாம், காதல் ஏமாற்றமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ வைப்பால் வாராகி, பரிகாரங்கள் கை கொடுக்கும். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். எனதருமை வாழ வைப்பால் வாராகி. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.